Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் செகண்ட் மெத்தட் ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்மால் வேல்யூவில் கூட்ஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது சைக்கிளு, டிவி, ஃப்ரிட்ஜு, ரேடியோ, வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மெத்தட் வந்து நம்ம ஸ்டாக் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னு எந்த செட் ஆஃப் புக்ஸும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஹையர் வெண்டார் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவார். இந்த ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ரெண்டு மெத்தட் இருக்குது. டெட்டாஸ் மெத்தடு, ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் மெத்தடு. இதில் வந்து டெட்டாஸ் மெத்தடை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு தியரி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் மெத்தடில் நம்ம மொத்தமாக ஒரு 5 லெஜர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட், ஸ்டாக் அட் ஷாப் அக்கௌண்ட், ஹையர் பர்ச்சேஸ் டெட்டாஸ் அக்கௌண்ட், கூட்ஸ் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், ஹையர் பர்ச்சேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இதில் இந்த ஹையர் பர்ச்சேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருந்தா தான் நம்ம ஹையர் பர்ச்சேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் ஒரு ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம்னு ஒரு மெத்தட் இருக்கும். சேம் அதே மெத்தட் மாதிரி தான், ஆனால் டேர்ம்ஸ் மட்டும்தான் இங்கே வேறு வேறு. இந்த ஹையர் பர்ச்சேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஆர் ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது உங்களுக்கு காஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இப்போ இந்த மீதி 4 லெஜர் அக்கௌண்ட்டை பற்றியும் அந்த டேர்ம்ஸ்க்கான மீனிங் பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் கஸ்டமர் அப்படின்னா என்னென்னா, கஸ்டமர் கிட்டே இருக்கிற கூட்ஸ், அதாவது ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்குன்னு நம்ம சொல்லலாம். என்னென்ன நேம்ஸ்லலாம் இந்த ஸ்டாக் வித் கஸ்டமர் அப்படிங்கிறத சொல்லலாம்னா, ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக்கு, ஸ்டாக் வித் கஸ்டமர், இன்ஸ்டால்மெண்ட் நாட் எட் டியூ, அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் அன்பெய்ட் ஆர் நாட் டியூ, ஸ்டாக் அவுட் வித் கஸ்டமர். இந்த நேம்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸில் கூட கொஷினில் கொடுத்துருக்கலாம். ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் கஸ்டமர்னே டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த டேர்ம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் கஸ்டமர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம யூஸ்வலாக முன்னாடி பார்த்த எல்லா இதுலேயுமே ஸ்டாக் அப்படின்னா நம்ம கம்பெனியில் வச்சுருக்கிறத நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஏன் ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணால் தான் அந்த கூட்ஸை வந்து பையர் அவரோட ஓன் அசட்டாக எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் அவர் அந்த அசட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அசட்டுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணல அப்படின்னா அப்போ செல்லர் வந்து அது ரீப்ரொசஸ் பண்ணிடுவார் அப்படின்லாம் பார்த்தோம். அப்போது அந்த கஸ்டமர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாமல் வச்சுருக்கிறாரு அப்படின்னா அதைத்தான் நம்ம ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வித் கஸ்டமர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளோட ஸ்டாக்கு கஸ்டமர்கிட்டே இருக்குது. அவங்க ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சா அவங்க எடுத்துப்பாங்க, இல்லைனா ஆஸ் அ செல்லராக நம்மளுக்கே அந்த அசட்டை வந்து திரும்ப வந்துடும். இப்போ இதில் வந்து எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணாமல் இருக்குமோ அந்த அமௌண்ட்டை அவங்க நெக்ஸ்ட் இயர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம போடுவோம். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம காஸ்ட் ப்ரைஸில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். இங்கே என்ன பேலன்ஸின் ஃபிகர் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ அசட் ஆக்சுவலாக சேல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், அதை போட்டிருப்போம். அது இல்லாமல் எவ்வளோ வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு போட்டிருப்போம். அப்போ வர்ற பேலன்ஸ் நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக சேல் பண்ணோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கூட்ஸ் சோல்டு டியூரிங் த இயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து டெபிட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு. ஸோ இந்த கேஷ் ரிசீவ்டு அப்படிங்கிறது கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். நம்ம டவுன் பேமெண்ட்டாக இன்ஸ்டால்மெண்ட்டாலாம் ரிசீவ் பண்ணியிருப்போம், அதுதான். இது வந்து கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் டியூ பட் அன்பெய்டு. அதாவது இன்ஸ்டால்மெண்ட் டியூ ஆயிடுச்சு, பட் இப்போ வரைக்கும் கஸ்டமர் பே பண்ணாமல் இருக்காங்க. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஹையர் பர்ச்சேஸ் டேட்டாஸ், இன்ஸ்டால்மெண்ட் டியூ, கஸ்டமர் ஸ்டில் பேயிங். இந்த நேம்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். இதில் வந்து இன்ஸ்டால்மெண்ட் அன்பெய்டாக இருக்கிறது டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் அட் ஷாப் அப்படிங்கிறது டெபிட் சைடு வரும், நம்ம ஷாப்பில் இருக்கிற ஸ்டாக்கு. இதுதான் வந்து இந்த டேர்ம்ஸை நம்ம டேட்டா சிஸ்டம்லேயும் இந்த டேர்ம்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டமில் இதே தான் யூஸ் பண்ணுவோம். டேட்டா சிஸ்டமில் மொத்தத்தையும் நம்ம ஒரே இதில் போட போகிறோம், ஒரே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். ஆனால் ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டமில் நம்ம இந்த 5 லெஜர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபைன் பண்ணுவோம். இந்த மெத்தடில் நம்ம வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். டேட்டாஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் அண்ட் டேட்டாஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து ஸ்மால் வேல்யூவில் கூட்ஸை ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் சேல் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் மெத்தடுக்கு ஒரு சம் பார்க்கலாம்.
ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற 29th sum. Morgan Company Limited, which sells a patent product on HP terms, has the following transaction for the year 31/12/2012. The gross profit is 25% on selling price. 1/1/2012 stock out on hire at hire purchase price, stock in hand, installment due. அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. 31/12/2012 stock out on hire at hire purchase price, stock in hand, installment due, cash received on installment during the year. Prepare necessary account to find gross profit of Morgan Company Limited for the year 2012 under stock and data system. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே இன்ஸ்டால்மெண்ட் டியூ லெஜர் அக்கௌண்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் டியூ லெஜருக்கு நம்மளுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸில் பேலன்ஸ் brought down 1500, க்ளோசிங் பேலன்ஸு 2500 கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த இன்ஸ்டால்மெண்ட் டியூ அப்படிங்கிற லெஜர் அக்கௌண்ட்டை நம்ம ஹையர் பர்ச்சேஸ் டேட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் டேட்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்டில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்லலாம் டோட்டல் டேட்டாஸ் இல்லைனா பிரான்ச் டேட்டாஸ்னு ஒரு லெஜர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். சேம் அதே மாதிரி தான் இந்த ஹையர் பர்ச்சேஸ் டேட்டாஸ் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு அசட்டு. அதனால் டெபிட் சைடு பேலன்ஸ் brought down, கிரெடிட் சைடு வந்து பை பேலன்ஸு கேரி டவுன் போடுறோம். அடுத்தது இப்போ இன்ஸ்டால்மெண்ட் டியூ அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அங்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து அந்த மாதம் ஸ்டார்டிங்கில் 1500 இருந்து எண்டில் 2500 இருந்தது. இப்போது இன்ஸ்டால்மெண்ட் டியூ அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கேஷ் பே பண்ணியிருப்பாங்க. அதனால் கேஷ் ரிசீவ்டு 40,000 நம்மளுக்கு இங்கே வரும். அது வந்து கிரெடிட் சைடு பை கேஷ் ரிசீவ்டு 40,000. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் 41,000 டெபிட் சைடு வரும். இது என்னென்னா ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய பேலன்ஸு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இன்னும் பே பண்ணாமல் இருக்கிற அமௌண்ட்டு. இதை ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ இந்த லெஜர் அக்கௌண்ட் போடுறீங்கன்னா இதில் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து எந்த ஐட்டம் வேணாலும் உங்களுக்கு வரலாம். இதர் ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் வரலாம், அதாவது கஸ்டமர் பே பண்ணாமல் இருக்கிற இன்ஸ்டால்மெண்ட் வரலாம், இல்லை கேஷ் ரிசீவ்டு கொடுக்காமல் இருப்பாங்க, அது கூட உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இன் ஃபிகராக வரலாம். இந்த மாதிரி இந்த 4 ஐட்டமில் எது வேணாலும் உங்களுக்கு பேலன்ஸ் இன் ஃபிகராக வரலாம். அடுத்தது செகண்ட் பார்த்திங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட், அதாவது ஸ்டாக் வித் கஸ்டமர் அக்கௌண்ட் தான் போடுறோம். இதுக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆன் ஹையர் அட் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 20,000. ஸோ அதுவும் வந்து என்னென்னா ஸ்டாக் அப்படின்னாலே நம்மளுக்கு அசட்டு. அப்போ டெபிட் சைட் பேலன்ஸ் brought down 20,000, கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் கேரி டவுன் 23,000. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் வித் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போடுறோம். இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் டியூவில் ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்ங்கிறதுல நம்ம என்னென்னு பார்த்தோம். இது வந்து கஸ்டமர்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு, அவங்க வாங்கிட்டு போன ஸ்டாக்கு, ஆனால் அதுக்கான ஃபுல் அமௌண்ட் அவங்க இன்னும் பே பண்ணலை. அப்போ இது என்னென்னா கஸ்டமர்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு தான். ஸோ இங்கே பேலன்ஸ் இன் ஃபிகர் டெபிட் சைடு வந்திருக்கு. அப்போ இந்த ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் வரப்போ கிரெடிட் சைடு பை ஹையர் பர்ச்சேஸ் டேட்டாஸ் அக்கௌண்ட் 41,000 வரும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வர்றது நம்மளுக்கு குட் சோல்டு ஆன் ஹையர் பர்ச்சேஸ் ஆர் ஷாப் ஸ்டாக் அக்கௌண்ட்டு. நம்ம எவ்வளோ சேல் பண்ணோம் இல்லை ஷாப்பில் இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேயே அதே மாதிரி பேலன்ஸ் இன் ஃபிகர் உங்களுக்கு எதர் இந்த குட் சோல்டு கொடுக்கலாம், இல்லைனா இந்த ஹையர் பர்ச்சேஸ் டேட்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பேலன்ஸ் இன் ஃபிகராக வரலாம். அடுத்தது ஷாப் ஸ்டாக் அக்கௌண்ட். ஷாப் ஸ்டாக்குக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் அப்படின்னாலே அசட்டு. அப்போ அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது என்னென்னா ஷாப் ஸ்டாக் அக்கௌண்ட்டு இல்லை குட் சோல்டு ஆன் ஹையர் பர்ச்சேஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஷாப் ஸ்டாக் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, குட் சோல்டாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கி அதை சேல் பண்ணுறோம். அப்போ நம்ம ஷாப்பில் இருக்கிற ஸ்டாக்கை தான் நம்ம சேல் பண்ணுறோம். அப்போ அதுவும் இதில் தான் வரும். ஏன் இதில் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம இன்னும் ஃபுல்லாக சேல் பண்ணலை, கஸ்டமர் இன்னும் அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணாமல் தான் இருக்காங்க. அதனால தான் ஷாப் ஸ்டாக் அக்கௌண்ட்லேயும் திரும்ப போடுறோம். ஆனால் ஷாப் ஸ்டாக் அக்கௌண்ட்டில் போடுறப்ப இதை வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணி போடணும். கன்வெர்ட் பண்ணோம்னா 75/100 போட்டால் 33,000 வரும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா வர்றது தான் நம்மளுக்கு 2 பர்ச்சேசஸ். நெக்ஸ்ட்டு லெஜர் பார்த்திங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். உங்களுக்கு அசட் சேல் பண்ணது செல்லிங் ப்ரைஸில் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் போடணும். இது எந்த லெஜருக்கு போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லெஜர் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸு, அடுத்தது பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ், அதாவது ஸ்டாக்கு, இதுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம போடணும். ஆசெட்ஸ் ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடு இருக்குது அப்படின்னா அப்போ அதோட ரிசர்வ் கிரெடிட் சைடு வரும். 20/100 × 25. அதே மாதிரி
க்ளோசிங்க்கு போடணும். தென் ஹையர் பர்ச்சேஸ் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு போடணும். இது போட்டோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன, இதில் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதே மாதிரி இந்த சாப்டரில் மற்ற எக்ஸசைஸ் சம்மும் நான் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகி உங்களோட டவுட்டை எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.